ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனிவே ஆஃப்டர் 1 இயர்ஸ் கழிச்சு வந்து நான் வீடியோஸ் போடுறேன் சடனாக. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு 1 இயர் கழித்து ஒரு பிக் அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். எனிவே நம்ம ஃபைனலாக ஆசைப்பட்ட கோப்ரோ வந்து வாங்கியாச்சுங்க. கோப்ரோ வாங்கிட்டு இப்போ வந்து சடனாக ட்ரிப் பிளான் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா வந்து ஊட்டி போயிட்டுருக்கோம். அகெயின் வந்து நம்ம காரமடையை ரீச் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து உள்ளே வந்து ஆரம்பத்தில் ஷூட் பண்ணலைன்னா அங்கே ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது. ஃப்ரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு, டிராஃபிக் ஜாம் வேறு. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, ரோடு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த பக்கம் விளாக் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேயே நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம அகைன் வந்து நம்ம காரமடையை ரீச் பண்ணியாச்சு. நம்ம காரமடையை ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் பண்ணலை, நான் ரீச் பண்ண போகிறோம். பிலிச்சின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் காட்டுது. பட் எக்ஸாக்டாக அங்கே தான் பிலிச்சி தான் தாண்டி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம சேனலுக்காக ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சுங்க. வேறு என்ன சொல்கிறது நிறைய ரெயின் லினர் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் வாங்கியாச்சு. அப்புறம் வந்து நம்ம கோப்ரோ, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மொதல் வாங்கினது வந்து கோப்ரோ இதுதான். ஏன்னா நம்ம கிளாரிட்டி வந்து நம்ம அகைன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இருக்க அந்த மொபைல் கிளாரிட்டியே இருக்க முடியாது. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து மெயினாக வந்து கோப்ரோவே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். கிளாரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் வைஸ் நம்ம எதுலேயுமே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கவே கூடாதுன்றக்காக இது பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ நம்ம ஊட்டி கிளம்பியாச்சு. ஏன்னா நம்ம லாங் ஷூட்லாம் இது பண்ண வந்து கரெக்டாக ஸ்டெபிலைசேஷனோட இருக்கிறதுனா நம்ம கோப்ரோ தான். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன், வால்பாறை சீரீஸ் முடியும் போதே நான் சொல்லிட்டேன், நம்ம வந்து கோப்ரோ நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நீ விளாக் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி நான் கோப்ரோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். நான் 1 இயர் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தா 1 இயர் ஆகிடுச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. 1 இயர் ஆனால் பரவாயில்ல. என்னங்க நம்ம வந்து என்ன சொல்கிறது, கிளாரிட்டி வைஸ் நம்ம வந்து நம்ம ஒரு குட் இது வந்து நம்ம எடுத்து வந்துருக்கோம்ல, மூமெண்ட் எடுத்து வந்துருக்கோம்ல, அதே நமக்கு போதும். தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ வந்து அந்த என்ன சொல்கிறது, சில்னஸ்ஸாக இருக்கிறது நம்ம இங்கேயே ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஸ்னோ வந்து இருக்குது பாருங்கள், மலை மேலே ஹில்ஸ் ஃபுல்லாக நம்ம இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் இருக்கணும். ஏன் வந்து முதல்ல ரோடு ரொம்ப இந்த ரோடெலாம் கொஞ்சம் பேச்சஸாக இருந்தது, பரவாயில்ல. இப்போ நல்லா நியூவாக போட்டாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்பயுமே நமக்கு டார்க்கு தாங்க, எந்த இதாக இருந்தாலும் நமக்கு வந்தால் கை கொடுப்பான். வேறு எந்த வண்டியும் நம்ம கை கொடுக்கறதில்ல. நம்ம முன்னாடி வந்ததுக்கு இப்போது 1 இயர் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. இந்த ஏரியா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிடுச்சு, பரவாயில்ல, நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து பாருங்களேன், இந்த க்ளவுடி வந்து எவ்வளோ அழகாக அந்த பனி படர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி படர்ந்து நம்ம ஊட்டி மேலே இங்கேயோ வியூ தெரியுது. குயின் ஆஃப் ஹில்ஸு தண்ணியாக தெரிஞ்சு பாருங்க அங்கேருந்து பார்த்தாலே. NH 181 61 கிலோமீட்டர் இருக்குது. இந்த ஸ்பீட்லேயே போனோன்னா நம்ம 110க்கு வந்து ரீச் ஆகும். ஒன் இயர் வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ எதுவும் வீடியோஸ் போடலன்னு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து உங்களுக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணி இந்த கேமராஸ்லாம் வாங்கினேன். கேமரா வாங்கியாச்சு, லேப்டாப் வாங்கியாச்சு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், பேட்ரிஸு, கோப்ரோ பேட்ரிஸு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேட்ரி அடிஷ்னலாக வாங்கணும். ஏன்னா கோப்ரோ வந்து என்ன சொல்கிறது ஹை ரெசல்யூஷனில் எடுக்கிறதால கொஞ்சம் வந்து பேட்ரி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணோம். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் 2 அப்டேட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம சேனலுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், அந்த பக்கம் ஹெவி ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. ரோடு வந்து அங்கே ஹெவி ரஷ்ஷாக இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே எவ்வளவோ பரவாயில்ல. அதனால தான் நான் இங்கே வீடியோ வந்து ஷூட் பண்ண என்ன சொல்கிறது கரெக்டாக பிளான் பண்ணேன். அங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ ஷூட் பண்ணினேன். பயங்கரமாக என்ன சொல்கிறது, மேலே பிரிட்ஜிலேருந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக தண்ணியாக ஊற்றிடுச்சு. கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது
ஒரு 3 feet முன்னாடி போயிருந்தால் ஃபுல்லாக காலியாக இருந்திருக்கும். ஃபுல்லாக என்ன சொல்கிறது, வண்டி கேமரா ஃபுல்லாகவே தண்ணி கொட்டியிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். வேணாம், இதுக்கு மேலே வேணாம், நம்ம அந்த சைடு போய் காரமடை சைடு போய் நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம், மோட்டோலையும் ஷூட் பண்ணிக்கலாம்னு நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் அதே மாதிரி நாங்கள் வந்து ஷூட் பண்ணியாச்சு. அதனால தான் நான் ஆரம்பத்தில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ அங்கே ரொம்ப ஹெவி ரஷ்ஷு டிராஃபிக்காக இருந்துச்சா. ஸோ நம்ம அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, அங்கே ஷூட் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தெரியல, செட் ஆகலை. அதனால் நான் இங்கிட்ட வந்துட்டேன். சரிப்பட்டு வரல அந்த பக்கம், கரெக்டாக சொல்லணும்னா சரிப்பட்டு வரல. ஏன்னா ஸோ மெனி சீரீஸாக நம்ம மோட்டோ விளாக் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஊட்டி வந்து ஸோ மெனி சீரீஸ்னால் Part 1, Part 2, Part 3 இந்த மாதிரி வந்துட்டு ஸோ மெனி சீரீஸாக எடுக்கலாமான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சீரீஸ் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். நான் 7.7 கிலோமீட்டர்ஸ் வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுது. ஸோ எக்ஸாக்டாக தான் நம்ம லாஸ்ட்டாக எடுக்க போகிற கட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட் ஒரே ரோடு தான், மேட்டுப்பாளையத்துக்கு ஸ்ட்ரைட் ரோடு தான் அடுத்து. நம்ம காரமடை ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இது தெரியல, ஆனால் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். காரமடை தான், காரமடை ரீச் பண்ணியாச்சு. என்னென்ன அவசரம்னு தெரில. ஒரு 5 minutes வெயிட் பண்ண மாட்டாங்க, என்ன தான் தெரியல நம்ம மக்களுக்கு. அப்படி போய் என்னத்தை தான் என்ன இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கெம்பனூர்லாம் தாண்டியாச்சு. ஃபுல்லாக ஊட்டி போய்ட்டு வருதாட்டிருக்கு எல்லா வண்டியும். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு நல்ல கிளைமேட்டுங்க. நான் வெதர் செக் பண்ணதுக்கு நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் பிளான் பண்ணிட்டேன், நம்ம அடுத்துலேருந்து சொல்கிறது கிளாரிட்டி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டுனா நம்ம வந்து ஊட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதன்படி விளாக் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ மெனி பிளேசஸ் வந்து விசிட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை Part 1, Part 2 தான் நம்ம சீரியஸாக போகலான்னு ஒரு இது பண்ணலாம். லாங் வந்துட்டு ஹெவியாக போக அந்தளவுக்கு இதாக இருக்காது. ஸோ ஷார்ட்டாக நான் எடுத்து என்ன சொல்கிறது, பார்ட்டாக போட்டுடலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒருத்தர் இப்போ லிஃப்ட்டு கேட்டார், அது யார்கிட்ட என்கிட்ட கேட்டாரோ இல்லை பின்னாடி ஒரு ஆள் வர்றாரு, அவர் கேட்டாரான்னு தெரியல. ஸோ பாவம் நின்றுருக்காரு ஸ்லிப்பர் கூட இல்லாமல். செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ இங்கேருந்து. பார்த்தீங்களா கேமரா வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆனால் சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஹில்ஸு 2 ட்ரீ, அந்த 2 பக்கமும் ட்ரீ இருக்குது, அப்படியே சென்டரில் ஹில்ஸ் இருக்குது பாருங்கள், லைட்டிங் இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது சன்லைட் அதில் படுறது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அப்படியே அந்த ஹில்ஸ் பார்த்தீங்களா, தெரியுதா? அந்த ஹில்ஸ் வந்து அதில் நம்ம சன்லைட் படும்போது சூப்பராக தெரியுது, செம்மையாக இருக்குது. அகெயின் டீச்சர்ஸ் காலனி. இன்னும் 57 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எக்ஸாக்டாக 2.5 hours ஆகும் நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்கு, ஹில்ஸை இதாக இருக்கிறதுக்கு, ரீச் பண்ணுறதுக்கு. பட் ரெயின் இருக்கான்னு தெரியல, ஆனால் நல்ல ஸ்னோ இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெயின் வந்து இருக்கான்னு தெரியல. அங்கே போனால் தான் நம்ம இது பண்ண முடியும், எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். எப்படியோ கோப்ரோ வாங்கியாச்சுங்க. அதான் நமக்கு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறது, பிக்கஸ்ட்டாக இதாக இருக்குன்ற ப்ரைஸ் வந்துட்டு இது மட்டும்தான் நமக்கு. இதுவும் நியூ லேப்டாப்பும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எடிட்டிங் பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்லங்க. அதுக்கு தான் நம்ம எடிட்டிங்க்கும் நம்ம ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் என்ன சொல்கிறது 2 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்ன சொல்கிறது, அந்த ஒரு 1 year கேப் விட்டுட்டேன். சாரி,
ஃபஸ்ட் ஆஃப் ஆலே சாரி கேட்கணும் உங்கள்கிட்ட. ஏன்னா அகைன் நான் வந்து வீக்கெண்டே ஒரு 2 வீடியோஸ் ஆர் 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த ஒர்க்குன்னு இருந்துட்டேன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆகிடுச்சு, பிக் அமௌண்ட்ஸ் வேறு சேர்த்தணுமா. ஸோ அதனால் வந்துட்டு ஒர்க் பிஸிலே இருந்துட்டேன். ஒரே தான் நம்ம வந்துட்டு அப்படியே இதுன்னு சொல்கிறது எல்லாம் வாங்கிட்டு எல்லா ரைடிங் கேஸும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் சடனாக என்ன சொல்கிறது வீடியோ நான் என்ன சொல்கிறது ஊட்டின்னு சொல்லிட்டு விளாக் பண்ணுறதுக்காக டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் சடனாக வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதுங்களா அந்த ஹில்ஸோட வியூ. கோப்ரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக என்ன சொல்கிறது ஒரு நல்ல ரீசன்னா ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்குங்க. அண்டு 4K வீடியோஸ் வந்து நம்ம அசால்ட்டாக ஷூட் பண்ணலாம். நல்லா ரெசல்யூஷன் இருக்கும், நல்லா ஒரு கிளாரிட்டி வைஸும் சரி. ஆனால் பட் பேட்ரி தாங்க நல்லா அதிகமாக கன்சியூம் பண்ணும். கோப்ரோ பொறுத்த வரைக்கும் பேட்ரி வந்து நம்ம ஒரு 3 or 4 ஃபேட் பேட்ரிஸ்னாலும் வந்து ஸ்பேரான வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் நம்ம லாங் ட்ரிப் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு. சும்மா ஒரு பேட்டரி 2 பேட்டரி வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா அது நமக்கு அந்தளவுக்கு ஒரு கை கொடுக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 or 3 பேட்ரிஸ்னாலும் வச்சுக்கணும். இப்போ ஆக்சுவலி இப்போ என்கிட்ட இருக்கிறது 3 பேட்ரிஸ் இருக்குது. இன்னும் 2 பேட்டரி அப்டேட் பண்ணணும் நான். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம சார்ஜிங் பண்ணி போட்டு போயிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம உங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறது நான் ஸ்டாப்பாக வந்து நம்ம வீடியோ வந்து இது பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து என்ன சொல்கிறது என்னோடய மெயின் திங்கிங்கே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளோ கேர்வ் கீழே போகுது பாருங்கள், பள்ளம் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கேர்வ்டாக இருக்குன்னு பாருங்கள். கீழே அப்படியே ஒரு டெட் பெண்டு.